ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? உங்க எல்லாருக்குமே ஈத் முபாரக். எல்லாரும் நல்லபடியா சிறப்பா பெருநாள் கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கேயும் இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் நாங்க எல்லாரும் நல்லபடியா எங்களோட ஈத் செலிப்ரேட் பண்ணோம். இது எல்லாத்தையும் லேசாக்கி தந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இந்த வருஷம் ரமதான் கல்ஃப்ல இருக்கிற மக்களுக்கு ரொம்பவே ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுத்திருக்கோம். எதுவா இருந்தாலும் அல்லாஹ் நம்மளுக்கு விதிச்சது தவிர வேற எதுவுமே நம்மள சேராது. இதெல்லாம் விட்டுட்டு இந்த ரமதான்ல நம்மளுக்கு நடந்த பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் நம்ம எடுத்துப்போம். ஒரு பக்கம் வார் டென்ஷன்ஸ் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரமதான் எப்போ போலவே ரொம்ப குயிக்கா முடிஞ்சிடுச்சுங்க. ஓகே, இந்த வார் டென்ஷன்ஸ்ல எங்களோட இந்த வித்தியாசமான அனுபவத்தோட எப்படி போச்சு, நாங்க என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கறது எல்லாமே நான் இந்த வீடியோல இன்க்ளூட் பண்ணிருக்கிறேன். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எப்பவும் போலவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க, புதுசா பாக்குறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வருஷம் எப்படியும் 30 நோன்பு இருக்குங்கிறது எதிர்பார்த்தது தான். இருந்தாலும் நான் எப்பவும் போலவே ஒரு நாள் முன்னாடி அட்வான்ஸாவே க்ரோசரி ஷாப்பிங் எல்லாமே பண்ணி வச்சுட்டேன். 28வது நோன்புல எல்லாம் எங்க சைட்ல கொஞ்சம் ப்ராப்ளமா தாங்க இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டே என்ன நடக்குன்னே தெரியாது. அட்வான்ஸாவே வாங்கி வச்சிடலான்னு லூலுக்கு தான் க்ரோசரி ஷாப்பிங் பண்றதுக்காக வந்திருக்கிறேன். மெயினா இந்த மட்டன் சிக்கன் அதெல்லாமே வாங்கணும். அதுவும் இல்லாம ஈத் நைட்லாம் ரொம்பவே ரஷ்ஷா இருக்கும். மட்டன் சிக்கன்லாம் கட் பண்ணி வாங்குறதுக்கே கியூல நின்று தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு நாள் முன்னாடி க்ரோசரிஸ் எல்லாமே வாங்கி வச்சுட்டா எனக்குமே டென்ஷன் இல்லாம ஃப்ரீயா இருக்கும். மட்டன் கட் பண்ணி வாங்கிட்டு குலாப் ஜாமுன் மிக்ஸ் வாங்குறதுக்காக பார்த்துட்டு இருந்தேன். யூஸ்வலி எம்டிஆர் பிராண்ட்ல தான் வாங்குவேன். எம்டிஆர்ல எல்லா ரெடி மிக்ஸும் வச்சிருந்தாங்க. குலாப் ஜாமுன் மிக்ஸ் மட்டும் இல்ல அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பிராண்ட்ல தான் குலாப் ஜாமுன் மிக்ஸ் வாங்கியிருந்தேன். அப்புறம் மட்டன் கறி குக் பண்றதுக்கு தேவையான கர்ட், கீ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டேன். இப்பெல்லாம் துபாயில முன்ன மாதிரி எங்கேயுமே ரஷ்ஷாவே இல்லைங்க. டிராபிக் கூட கிடையாது. எங்க போறதா இருந்தாலும் குயிக்காவே ரீச் ஆகிடுறோம். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா லூலு கொஞ்சம் எம்டியா தான் இருந்தது. யூஸ்வலி இந்த டைமுக்குலாம் நல்லாவே ரஷ்ஷா இருக்கும். மெயின் ரீசன் என்னன்னா, இப்ப இங்க டூரிஸ்டே இல்லையா, இங்க இருக்கிறவங்க எல்லாருமே சிட்டிசன்ஸ் அண்ட் ரெசிடென்ட்ஸ் தான். அதனாலயே எங்க போனாலும் டிராபிக் ரஷ் எல்லாம் எல்லாமே ரொம்பவே ஃப்ரீயா இருக்கு. அப்புறம் இதை பாருங்களேன், லூலுல நம்ம ஷாப்பிங் பண்ணா ஃப்ரீ ஹென்னா போட்டுக்கலாம்னு அங்க வச்சிருந்தாங்க. நானும் பேசாம இங்கேயே ஹென்னா போட்டு வேலையை முடிச்சிடலான்னு அவங்க கிட்ட போட்டு விட சொன்னேன். அவங்க ரொம்ப சிம்பிளா இந்த மாதிரி ஒரு டிசைன் தான் போட்டு விட்டு இருந்தாங்க. அந்த அன்னைக்கு கியாமுல் வேற போறதுனால ஹாஃப் அன் ஹவர்லயே ரிமூவ் பண்ணிட்டேன். அது சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஐயோ, கையை நம்மளே கோலப்படுத்திட்டோமோ அந்த மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். ஆல்ரெடி இந்த இயர் ஹென்னா போட்டுங்கிற மைண்ட் செட் எனக்கு சுத்தமா இல்லை. பட் அங்க ஃப்ரீ ஹென்னாவை பார்த்த உடனே ஆசைப்பட்டு போய் போட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஷாப்பிங் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்த கையோடையே வாங்கிட்டு வந்த கறியை மட்டும் கழுவி வச்சிடலான்னு மட்டன் சிக்கன் ரெண்டையுமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நார்மலாவே எனக்கு கறி கழுவுறதுக்கு ரொம்ப டைம் ஆகுங்க. நான் ரொம்ப பார்த்து நுணுக்கமா கழுவுவேன். அதனால எனக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இன்னைக்கு வாஷ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா நாளைக்கு அப்படியே எடுத்து குக் பண்றதுக்கு எனக்கு நிறைய டைம் சேவ் ஆகும். அப்புறம் அன்னைக்கு நைட் இன்னொரு கைக்கு நானே மெஹந்தி வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் இந்த லூலுல போட்டு வந்த டிசைனை பார்த்து ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. மெஹந்தியே வேணாம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்போ என் ஃப்ரெண்ட் கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க தான் ஐஷா கண்டிப்பா மெஹந்தி போடுங்கன்னு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணாங்க. சரி, சிம்பிளா ஏதாவது ஒரு டிசைன் போடலான்னு அரபிக் டிசைன் தான் போட்டு இருந்தேன். சஹர் டைம் முடிச்சுதான் மெஹந்தி போட்டுட்டு இருந்தேன். ஸோ ரொம்ப தூக்கம் வேற, எப்படா போட்டு முடிச்சுட்டு போய் தூங்க மாட்டோங்கிற மாதிரி இருந்தது. அதுக்காகவே எவ்வளவு சிம்பிளா போட முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு சிம்பிளான டிசைன் பண்ணிருந்தேன். எனக்கு எப்பவுமே ஈத்க்கு கட்டாயம் மெஹந்தி வைக்கணும் அந்த மாதிரிலாம் பெருசா விருப்பம் இல்லை. பட் வேற வழி இல்லை, நம்ம ஃபேமிலியை விட்டு இங்க தனியா இருக்கிறோம். இந்த மாதிரி 1-2 அடிஷனல் வேலை ஏதாவது பண்ணாதான் நம்மளுக்குமே அந்த ஈத் வைப் வரும். அல்ஹம்துலில்லாஹ், ரமதானோட 30 டேஸ் பூர்த்தியாகி ஈத் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சாக்லேட்ஸ் தான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நாளைக்கு ஈதுன்னு அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் மனசுல அப்படியே ஒரு ஹாப்பினஸ் ஒன்று வரும் பாருங்க. அது சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. இந்த வருஷம் அந்த சந்தோஷத்தோட கலந்து ஒரு பயமும் இருந்தது. நாளைக்கு எல்லாமே நல்லபடியா இருக்கணும், எல்லாரும் நல்லபடியா ஈத் செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிற பயமும் மனசுல இருந்தது. ஈத் அனௌன்ஸ் பண்ணதுமே ஃபர்ஸ்ட் வேலையா நான் மட்டன் கறி குக் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு 2.5 கிலோ கறி குக் பண்றேன். ஸோ கொஞ்சம் ஹியூஜ் குவான்டிட்டினால சீக்கிரமா குக் பண்ணிடலான்னு ஃபர்ஸ்ட் மட்டன் கறி தான் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நாளைக்கு என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸும் வீட்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வராங்க. அதனால தான் இவ்வளோ குவான்டிட்டி குக் பண்றேன். ஆல்சோ இங்க இருக்கிற அபார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கொஞ்சம் கொடுப்பேன். மட்டன் கறி எப்பவும் போலதான் எங்க ஊர் ஸ்டைல கலரி கறி மாதிரி குக் பண்ணியிருந்தேன். எங்க ஊர் ஆளுங்களுக்கு எது இருக்கோ இல்லையோ பெருநாள் காலையில இந்த மட்டன் கலரி கறி கண்டிப்பா இருக்கணும். இது கூடவே நாட்டுக்கோழி ஆனோ, அப்புறம் எங்க ஊர் ட்ரெடிஷனல் பிரேக்ஃபாஸ்டான இடியப்பம், கோழி அப்பம், மொத்த பனியம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே கண்டிப்பா இருக்கணும்.
நெக்ஸ்ட் வட்டலப்பம் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்பவும் போல கருப்பட்டி வட்டலப்பம் தான் பண்றேன். யூஸ்வலி கருப்பட்டி இந்த மாதிரி இடிச்சு தான் உள்ள சேர்ப்பேன். பட் கருப்பட்டி இன்னைக்கு இடிக்கவே வரலங்க. ஃப்ரிட்ஜ்ல தான் வச்சிருந்தேன். கருங்கல் மாதிரி அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தது. ஸோ பேசாம மெல்ட் பண்ணி விட்டுட்டேன். இந்த சைட் மட்டன் கறியை தாளிச்சு போட்டு வேக வச்சுட்டு வட்டலப்பம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கு தான் முட்டை, தேங்காய் பால் எல்லாமே எடுத்து வச்சிருந்தேன். இந்த கருப்பட்டி வட்டலப்பம் ரெசிபி நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ்ல 2 டைம் அப்லோட் பண்ணிட்டேன். இது நம்ம சேனலோட ஒரு ஹிட் ரெசிபி. நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு நல்லா வந்திருக்குன்னு பிக்சர்ஸ் அனுப்பியிருந்தாங்க. வேணுங்கிறவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். முட்டை, தேங்காய் பால், மெல்ட் பண்ணி வச்சிருந்த கருப்பட்டி கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து மிக்சில நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி ஸ்டீமிங்க்கு வச்சுட்டா வட்டலப்பம் சூப்பரா ரெடி ஆயிரும். எங்க ஊர் காயல்பட்டினத்தை பொறுத்தவரை பெருநாள் அன்னைக்கு இந்த வட்டலப்பம் செய்யாத வீடே இருக்க முடியாதுங்க. எல்லார் வீட்லயுமே கண்டிப்பா வட்டலப்பம் பண்ணுவாங்க. வட்டலப்பம் ஸ்டீமிங்க்கு வச்சதோட 2 பெரிய வேலை முடிஞ்சது. மெயினான வட்டலப்பம் வச்சாச்சு, அப்புறம் மட்டன் கறியும் குக் பண்ணியாச்சு. இந்த 2 வேலையும் ஃபர்ஸ்ட் முடிச்சதே எனக்கு பெரிய ரிலீஃபா தான் இருந்தது. வீட்டுக்கு கெஸ்ட் வராங்கன்னா அடிஷனலாக சிக்கனில் ஏதாவது ஒரு ஐட்டம் பண்ணலான்னு தான் சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதில் சுக்கா மாதிரி ஏதாவது கொஞ்சம் ட்ரை ஐட்டம் பண்ணலான்னு எனக்கு ஹைதராபாதி சிக்கன் ஃப்ரை தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறேன். எங்கள் 2 பேருக்கும் மட்டும் தானா நான் மட்டன் கறியோட வேலையை முடிச்சிருப்பேன். பட் கெஸ்ட்லாம் வரதால எக்ஸ்ட்ரா ஒரு ஐட்டம் இருந்தால் நல்லா இருக்கும் தான் இந்த சிக்கன் ஃப்ரை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறேன். மசாலா எல்லாமே சேர்த்து 10 நிமிஷம் மூடி வச்சு சுருள கிளறி எடுத்தா சூப்பரான ஹைதராபாதி சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சுக்கிட்டு பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை, டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. அப்புறம் இன்னைக்கு கடைசி வேலையா தான் ஸ்வீட்டை ப்ரிப்பேர் பண்ணேன். அது என்ன கதைங்கிறத சொல்றேன். யூஸ்வலி நெக்ஸ்ட் டே ஈதுன்னு அனௌன்ஸ் பண்ணதுமே ஃபர்ஸ்ட் ஸ்வீட் ப்ரிப்பேர் பண்றதுல இருந்து தான் வேலையவே ஸ்டார்ட் பண்ணுவேன். பட் இன்னைக்கு லாஸ்டா தான் ஸ்வீட்டே பண்ணியிருந்தேன். லூலூல நான் எப்பவும் வாங்குற குலாப் ஜாமுன் மிக்ஸ் இல்லைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, வேற பிராண்ட் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். பட் ஸ்டில் எனக்கு ஏதோ மனசுக்கு வந்து அது நல்லா வருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டா இருந்துட்டே இருந்தது. அப்புறம் ஆன்லைன்ல எதுக்கும் செக் பண்ணி பார்ப்போம். செக் பண்ணும்போது ஆன்லைன்ல இருந்தது. ஸோ அதை ஆர்டர் போட்டு அது வரும்போது நான் வேற வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ எல்லாம் முடிஞ்சு ஃபைனலா தான் நான் ஸ்வீட்டை ப்ரிப்பேர் பண்ணேன். குலாப் ஜாமுன் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி சுகர் சிரப்ல போட்டதோட என்னோட எல்லா வேலையுமே ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. லாஸ்டா ஒரே ஒரு வேலை பெண்டிங் இருந்தது. அது கோழியப்பம் மாவு கரைக்கிறது தான். கோழியப்பத்துக்குள்ள மாவு, தேங்காய் பால் எல்லாமே சேர்த்து மிக்சியில பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டா சூப்பரா கோழியப்பம் மாவு ரெடி ஆயிடுச்சு. எங்க ஊர் ஆளுங்களுக்கு இந்த கோழியப்பம் இல்லாத பெருநாளே கிடையாது. எங்க ஊர் ட்ரெடிஷனல் ஈத் பிரேக்ஃபாஸ்ட்ல இது ரொம்ப முக்கியமான ஒரு டிஷ். இது அதுவும் என் ஹஸ்பண்ட்க்குலாம் இந்த பரோட்டா, கோழியப்பம்லாம் இல்லாம அது பெருநாள் மாதிரியே இருக்காது. அதுக்காகவே எல்லா இயரும் இது பண்ணிடுவேன். அவ்வளவுதான், எல்லா வேலையும் முடிஞ்சது. காலையில தொழுதுட்டு வந்து ஈத் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறதுக்கு பக்காவா எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. குலாப் ஜாமுன், சிக்கன் ஃப்ரை, அப்புறம் எங்க ஊர் ஸ்டைல்ல நல்ல சூப்பரான மட்டன் கலரி கறி, கருப்பட்டி வட்டலப்பம் அண்ட் கோழியப்பத்துக்குள்ள மாவுமே கரைச்சி எல்லாமே ரெடியா இருக்கு. காலையில தொழுதுட்டு வந்து பரோட்டா, கோழியப்பம்லாம் சுட்டு எடுத்துட்டா கரெக்டா இருக்கும். எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு போயிட்டேன். கொஞ்ச நேரம் தாங்க ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருந்தது. காலையில தொழுகு போறதுக்கு டைம் ஆயிடுச்சுன்னா சீக்கிரமா எந்திரிச்சு குளிச்சுட்டு அப்புறம் ஈது ட்ரெஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இங்க நம்ம ஒரு மாதிரி கிடையாது, ரொம்ப ஏர்லியா தொழுவு வச்சிருவாங்க. இன்னைக்கு மார்னிங் 6:15க்கு ப்ரேயர் டைம் சொல்லியிருக்காங்க. வீட்டு பக்கத்துலயே தான் பள்ளி, இருந்தாலும் கொஞ்சம் ஏர்லியாவே கிளம்பிடலாம்னு இன்னைக்கு பிளான் பண்ணிருந்தோம். ஏன்னா இங்க இருக்கிற பிரச்சனை இல்லை, யாருமே ஓப்பன் ஸ்பேஸ்ல நின்று தொழக்கூடாது அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொன்னாங்க. சீக்கிரமா போனாதான் பள்ளி உள்ள இடம் கிடைக்கும், இல்லைன்னா வெளியே தான் நின்று தொழுகணும். அதுவும் இல்லாம எங்க ஏரியாவுக்கு இந்த ஒரு பள்ளி தாங்க இருக்கு. ஸோ எல்லா க்ரௌடும் மொத்தமா இங்கதான் வருவாங்க. அதுக்காகவே ஏர்லியா கிளம்பி தான் ஆகணும். இது என் ஹஸ்பண்டோட ஈத் அவுட்ஃபிட் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். அவங்க ஏரோ பிராண்ட்ல இருந்து இந்த ஒரு ஷர்ட், அப்புறம் எங்க ஊர் ஸ்டைல ட்ரெடிஷனலா வேஷ்டி அண்ட் தொப்பி, இதெல்லாம் தான் அவங்க ஈத் அவுட்ஃபிட். இங்க இருந்தாலும் என் ஹஸ்பண்ட் எல்லா ஈதுக்கும் எங்க ஊர் ட்ரெடிஷனல் ஸ்டைல் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. எல்லா ஈதுக்குமே வேஷ்டி, தொப்பி அந்த மாதிரி தான் போடுவாங்க. அப்புறம் இதுதான் என்னோட ஈத் அவுட்ஃபிட். இந்த ட்ரெஸ்ஸை பத்தி கேட்காதவங்களே இல்லை, எல்லாருமே எங்க வாங்குங்கன்னு கேட்டுட்டே இருந்தாங்க. நான் இதை சென்னையில இருந்து வரும்போதே எடுத்துட்டு வந்திருந்தேன். அதுவும் இப்ப எடுத்தது இல்லை, கொஞ்சம் மாசம் முன்னாடியே எடுத்து வச்சிருந்தது. இந்த இதுக்கு நான் வேற ஒரு ட்ரெஸ் தான் வச்சிருந்தேன். பட் இந்த ட்ரெஸ் பார்த்ததும் இது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குன்னு இதையே நான் வியர் பண்ணிக்கிட்டேன். சில்க் மெட்டீரியல்ல இந்த மாதிரி வீனக்ல குந்தன் ஒர்க் பண்ணிருக்கு. அண்ட் இதோட ஹைலைட்டே இந்த பட்டு பார்டர் வர்றது தான். ஷால் ஃபுல்லாவே இந்த மாதிரி பட்டு பார்டர் அண்ட் ட்ரெஸ்லயுமே இந்த மாதிரி பட்டு புட்டா அண்ட் கீழே இந்த மாதிரி ஒரு திக்கான சில்க் பார்டர் வர்றது ரொம்பவே ரிச் லுக்கிங்கா இருந்தது. அண்ட் ட்ரெஸ் ஃபுல்லாவே இந்த மாதிரி ஃப்ளோரல் பேட்டர்னோட பாக்குறதுக்கே ரொம்ப எலிகன்ட் லுக்கா இருந்தது. அப்புறம் லேடிஸ்க்கு எப்பவுமே ஈத் அன்னைக்கு நியூ ட்ரெஸ் போடுறதோட மட்டும் ஈத் அவுட்ஃபிட் கம்ப்ளீட் ஆகாது இல்லையா, நம்மளுக்கு கண்டிப்பா நியூ அபாயாவும் வேணும். நான் இப்பெல்லாம் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான அபாயாஸ் மட்டும் தான் யூஸ் பண்றேன். பாக்குறதுக்கு நல்ல எலிகண்டாவும் இருக்கணும் அண்ட் ரொம்ப சிம்பிளாவும் இருக்கணும், இப்படிதான் என்னோட ப்ரிஃபரன்ஸ். ஸோ கையில மட்டும் ஒர்க் வச்ச மாதிரி அபாயா தான் எடுத்திருந்தேன். தொழுக போறதுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு அவசரமா ரெடி ஆயிட்டு இருந்தோம் 2 பேரும்.
எவ்வளவுதான் ஏர்லியா ரெடியாக ஆரம்பிச்சாலும் அந்த ஈத் காலையில தொழுக போறதுக்கு முன்னாடி ஒரு பரபரப்பு ஒண்ணு வரும் பாருங்க. அப்படிதான் இன்னைக்கும் எங்க வீட்டுல நடந்தது. அது கூடவே அந்த பெருநாள் காலையில இருக்கிற ஒரு அமைதி, அப்புறம் அந்த புது ட்ரெஸ், அப்புறம் காதுல கேட்கிற அந்த தக்பீர் சத்தம், இது எல்லாமே சேர்ந்து மனசுக்கே ஒரு மாதிரி ஒரு அமைதியா நிறைவான ஒரு ஃபீல் கொடுக்கும். இன்னைக்கு 6:15க்கு ப்ரேயருங்கிறதுனால 5:45க்குலாம் பள்ளிக்கு போயிடணும் அப்படிதான் நினைச்சிருந்தோம். பட் டைமை பாருங்க, ஆல்ரெடி 6 ஆயிடுச்சு. விடியறதுக்கு முன்னாடிலாம் பள்ளிவாசலுக்கு வந்து ரீச் ஆகியாச்சு. வந்ததுமே ஒரு லேடி காவா கொடுத்துருந்தாங்க. செம்ம ஸ்ட்ராங்கா கசப்பா இருந்தது. பட் எனக்கு இதெல்லாம் ஓகே தான், பிகாஸ் நான்லாம் டபுள் எஸ்ப்ரெஸோ குடிக்கிற ஆளு. அல்ஹம்துலில்லாஹ் எங்களோட ஈத் பெருநாள் தொழுகையை நல்லபடியா தொழுது முடிச்சாச்சு. தொழுது முடிச்சது எவ்வளோ சாக்லேட்ஸ்ன்னு பாருங்க. கை ஃபுல்லா சாக்லேட்ஸ் தான் கொடுத்துட்டே இருந்தாங்க. இதெல்லாம் கிட்ஸ்க்கு மட்டும் இல்ல, எங்க மஸ்ஜித்ல பெரியவங்களுக்கும் இந்த மாதிரி சாக்லேட்ஸ் எல்லாம் கொடுத்து ஈத் விஷயம் ஷேர் பண்ணிப்பாங்க. இது ஒரு சின்ன விஷயம் தான், ஒரு சின்ன சாக்லேட் தான். பட் இதை ரிசீவ் பண்ணும்போது மனசுக்கு அவ்வளோ ஒரு ஃபீல் குட்டா, ரொம்ப ஒரு ஹாப்பியா இருந்தது. நானும் ஒவ்வொரு வருஷமும் நினைப்பேன் நம்மளே இந்த மாதிரி சாக்லேட்ஸ் தான் வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கணும். பட் எனக்கு ஒவ்வொரு ஆள்கிட்டயா போயிட்டு இப்படி கொடுக்கறதுக்கு ஒரு மாதிரி ஷையா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இன்ஷால்லா நெக்ஸ்ட் இதுல இருந்து இதை பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். மாஷா அல்லாஹ் சரியான க்ரௌடா இருந்ததுங்க. நான் இந்த சிச்சுவேஷன்ல இந்த அளவுக்கு க்ரௌட் வரும்னு நானே எதிர்பார்க்கல. கொஞ்சம் கூட்டம் கம்மியா தான் இருக்கும் எப்பவும் விட, அப்படிதான் நினைச்சிட்டு வந்தேன். நாங்க தொழுறதுக்கு இறங்கும் போது கூட எங்களுக்கு அலர்ட் மெசேஜ் வந்தது. பட் யாருமே பயந்துட்டு வீட்டுல எல்லாம் இல்லைங்க. எல்லாருமே வழக்கம் போல ஈத் பெருநாள் தொழுகை நல்லபடியா தொழுதுட்டு போனாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ஈத் தொழுகை நல்லபடியா முடிஞ்சது. வரும்போது ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டோம். பட் இப்போ போகும்போது வேற ஒரு ரூட் யூஸ் பண்ணி போறோம். பிகாஸ் அதுதான் நபி வழி. தொழுதுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வேற என்ன வேலை இருக்கு? ஃபர்ஸ்ட் போட்டோஸ்லாம் எடுத்துடலாம் டயர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி. இல்லைன்னா கிச்சனுக்கு போயிட்டு அகைன் ரொம்ப ஃபேஸ் டயர்ட் ஆன மாதிரி ஆயிரும். ஸோ ஃபர்ஸ்டே போட்டோஸ்லாம் எடுத்துட்டு அப்புறமா கிச்சன்ல போய் சமைக்க ஆரம்பிக்கலாம்னு நினைச்சேன். இப்போ மட்டும் இல்லை, எல்லா வருஷமும் இப்படிதான். தொழுகு போகும்போது அவசரமா கிளம்பி போயிருமோ, வீட்டுக்கு வந்ததான் ப்ராப்பரா ரெடி ஆயிட்டு கொஞ்சம் போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுக்கிறது. அவ்வளோதாங்க பெருநாள். ஊர் மாதிரி ரொம்ப கலக்கலப்பாலாம் இருக்காது. காலையிலேயே புது ட்ரெஸ் போட்டுட்டு தொழுக போவோம். தொழுதுட்டு வந்ததுக்கப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். இவ்வளோதான் எங்கள் பெருநாள். எல்லா வருஷமும் எங்களுக்கு இப்படி தான் போகும். இதுவே ஊராக இருந்தால் சாட்சி பெருமான் எல்லார் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட கிடைக்கும். அப்புறம் எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க, நம்மளும் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்குலாம் போவோம். இந்த மாதிரி ரொம்ப கலக்கலப்பா நல்லா இருக்கும் எங்கள் ஊர்ல எல்லாம். பட் இங்கே உள்ள லைஃப் ஸ்டைலுக்கு எங்களுக்கு இதுவுமே இப்படியே பழகி போச்சு. வேற என்ன பண்றது, ஆப்ஷனும் இல்லை. அந்த அன்னைக்கு மட்டும் வீட்டு ஞாபகம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஃபேமிலியை தேடும். ஒரே டைம்ல 2 பேன் வச்சு இவ்வளோ கோழியப்பம் பரோட்டா எல்லாமே சுட்டு எடுத்தாச்சு. இடியாப்பமும் ஸ்டீமிங்க்கு வச்சுட்டேன். கெஸ்ட்லாம் வரதுக்கு டைம் ஆயிடுச்சு. நான் எல்லாமே சூடு பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இன்னைக்கு எங்க வீட்டு ஈத் பெருநாள் ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் என்னலான்னு பாத்தீங்கன்னா, இடியப்பம், கோழியப்பம், பரோட்டா, மட்டன் கலரி கறி, ஹைதராபாதி சிக்கன் ஃப்ரை, கருப்பட்டி வட்டலப்பம் அண்ட் ஸ்வீட்க்கு குலாப் ஜாமுன். இதெல்லாம் தான் எங்க வீட்டு ஈத் ஸ்பெஷல். இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா கஷ்டப்பட்டு நின்று சமைச்சதுக்கு எங்க ஊர் ட்ரெடிஷனல் ஈத் பிரேக்ஃபாஸ்ட் இப்படி எல்லாத்தையுமே உண்ண வச்சு ஒரே டைம்ல பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. மாஷா அல்லாஹ். என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு டைமுக்கு வந்தாங்க. ஸோ செட் பை செட்டா சர்வ் பண்ணி இந்த ஈதை எங்க ஊர் ட்ரெடிஷனல் பிரேக்ஃபாஸ்டோட சூப்பரா செலிப்ரேட் பண்ணியாச்சு. அல்ஹம்துலில்லாஹ்.
எங்க வீட்ல ஈதுக்கு பிரியாணி பண்ணலனாலும் என் ஃப்ரெண்டு வீட்ல இருந்து எங்களுக்கு பிரியாணி வந்திருந்தது. என் ஃப்ரெண்ட் சஃபினா தான் கொடுத்து விட்டு இருந்தா. ஃபாத்திமா அண்ட் சமினா அக்கா சேர்ந்து செஞ்ச பிரியாணி தான் எனக்கு வந்திருக்கு. நீங்களும் ஆல்ரெடி சஃபினாவோட வீடியோல பார்த்திருப்பீங்க. சூப்பரா 5 கிலோ பிரியாணி 2 பேருமா சேர்ந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அது சாப்பிட்றதுக்கு எனக்கும் கிடைச்சிருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது பிரியாணி. பிரியாணி மட்டும் இல்லாம அது கூடவே சிக்கன் 65, ரைத்தா அண்ட் கத்திரிக்காய் கட்டை எல்லாமே சேர்த்தே கொடுத்து விட்டு இருந்தாங்க. எங்க ஊர்ல ஈதுக்கு பிரியாணி எல்லாம் யாருமே பண்ண மாட்டாங்க. காலையில பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் ஹெவியா 4-5 ஐட்டம் பண்ணி அதை சாப்பிட்டுட்டு வேலையை முடிச்சிருவோம். ஸோ இவ்வளோ ஹெவியா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதால மதியம் பிரியாணி சாப்பிட்றதுக்குலாம் யாருக்குமே முடியாது. நாங்களுமே இந்த பிரியாணி அப்படி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே தான் சூடு பண்ணி சாப்பிட்டோம். அப்புறம் இந்த ரெட் கலர்ல இருக்கிறது செம்பருத்தி பூ ஜூஸ். சஃபினாவோட தம்பி வந்து என் ஹஸ்பண்ட்காக ஸ்பெஷலா பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் இது இன்னொரு ஃப்ரெண்ட் வீட்லேருந்து வந்திருந்தது. அவங்க தஞ்சாவூர் சைடு. ஸோ அவங்க ஊர் ஸ்பெஷலான இந்த கடல் பாசி அப்புறம் ஷீர் குருமா இது எல்லாமே எனக்கு கொடுத்துருந்தாங்க. எல்லாமே சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்தது. இங்கே இருக்கும்போது அவ்வளோதாங்க, ஒருத்தர் சமைச்சதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எங்களோட ஹாப்பினஸை ஷேர் பண்ணிப்போம். ஈத் அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு சரியான டயர்டு, எப்படா போய் தூங்க மாட்டோங்கிற மாதிரி இருந்தது. பிகாஸ் ஒரு நாள் முன்னாடி நைட் ஃபுல்லா தூங்காம கிச்சன்ல நின்று சமைச்சிருக்குது இல்லையா. ஸோ சுத்தமா தூக்கமே இல்லை. அதுவும் இல்லாம ஈத் அன்னைக்கு ஜும்மா நாள் அப்படிங்கறதால தூங்கினா எந்திரிக்க முடியாதுன்னு வெயிட் பண்ணி லோஹர்லாம் தொழுதுட்டு தான் போய் தூங்கினேன். அதுவும் ஃபியூ ஹவர்ஸ் தான் தூங்க முடிஞ்சது. அப்புறம் அன்னைக்கு ஈவினிங்லாம் நாங்கள் எங்கேயுமே வெளியே போகல, வீட்லயே இருந்துட்டோம். பிகாஸ் ரொம்ப டயர்டாகவும் இருந்தது. ஆல்சோ இங்க த்ரெட்ஸும் போயிட்டு இருந்ததால வீட்லயே இருந்துக்கலாம் அப்படின்னு இருந்துட்டோம். வெளியே போறதுக்கும் பயமா இருக்கு, வீட்டுல இருக்கிறதுக்கும் செம போரிங்கா இருக்கு. ஸோ என்ன பண்றதுனே தெரியாம ஈத் முடிஞ்ச நெக்ஸ்ட் டே என் ஹஸ்பண்ட் என்ன துபாய் மாலுக்கு தான் கூட்டிட்டு வந்திருந்தாங்க. எங்க வீட்டுல மைக்ரோவேவ் ரிப்பேர் ஆகி 1 month மேல ஆகுது. ஸோ நியூ மைக்ரோவேவ் வாங்குறதுக்காக ஷாப்பிங் வேற பண்ண வேண்டியது இருந்தது. ஆல்ரெடி 2 மால்ல பார்த்துட்டேன், எனக்கு சுத்தமா பிடிக்கல. இங்க துபாய் மால்ல ஸ்டோர்ஸ் எல்லாமே பெருசா இருக்கும் அண்ட் கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ வந்ததோட இங்க ஷாப்பிங்கே முடிச்சிடலாம்னு செக் பண்ணிட்டு இருந்தேன். துபாய் மால்லாம் யூஸ்வலி நடக்க கூட இடம் இல்லாத அளவுக்கு ரொம்ப க்ரௌடாவே இருக்கும். பட் இன்னைக்கு அவ்வளவு ஃப்ரீயா இருந்தது. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நானே ரொம்ப மந்த்ஸ் கழிச்சு தான் இன்னைக்கு வந்திருக்கிறேன். அந்த அளவுக்கு கூட்டமே இல்லாம ரொம்ப ஃப்ரீயா இருந்தது. துபாய் மால் ஏன் தெரியுமா லக்ஸரின்னு சொல்றாங்க? இங்க பாருங்களேன், இந்த வால் ஃபுல்லாவே இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸா வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. பாக்குறதுக்கு அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்தது. அதை டச் பண்ணி பார்த்துட்டே வந்தேன். இங்க ஒவ்வொரு இடத்துலயும் இந்த மாதிரி லக்ஸரியா நிறைய விஷயம் பார்க்கலாம். அதனாலதான் துபாய் மால ரொம்ப லக்ஸரின்னு சொல்றாங்க. இங்க பப்ளிக் எல்லாரும் வெளியே போறவங்கலாம் போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. அது எல்லாமே சேஃபா தான் இருக்கு. பட் நாங்க தான் அன்னெசரியா எங்கேயும் வெளியே போக வேணாங்கிறதுனால கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டோம் வெளியே போறதெல்லாம். யூஸ்வலி ஈத் ஹாலிடேஸ்க்குலாம் லாங்கா எங்கேயாவது போயிட்டு வருவோம். பட் இந்த வருஷம் அந்த மாதிரி எதுவும் போகல. பட் வீட்லயே இருக்கவும் போர் அடிக்குதுன்னு தான் இன்னைக்கு துபாய் வந்திருந்தோம். ஜஸ்ட் ஒரு ஈத் டின்னர் மாதிரி ஏதாவது சாப்பிட்டு போலான்னு. துபாயில ப்ராப்ளம்னு ரொம்ப பயந்து போய் இருக்கிறவங்களுக்கு தான் மெயினா இந்த வீடியோ பாருங்க. இந்த வாட்டர் ஃபவுண்டன் ஏரியாலாம் நல்லாவே க்ரௌடா தான் இருந்தது. பட் இந்த க்ரௌட்லாம் ரொம்ப கம்மி தான். யூஸ்வலி இந்த இடத்துல நிக்க கூட இடம் இருக்காது, அந்த அளவுக்கு க்ரௌடா இருக்கும். பட் இன்னைக்கு அந்த ரேஞ்சுக்கு இல்லைன்னாலும் ஓரளவுக்கு க்ரௌடா தான் இருந்தது. நாங்களும் இங்கே உள்ள ஒரு ரெஸ்டாரண்ட்ல நேற்று வச்சிருந்த பெண்டிங் ஈத் டின்னரை இன்னைக்கு சாப்பிடலான்னு ஃபுட் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுவும் இந்த வாட்டர் ஃபவுண்டன் வியூவோட ரொம்பவே ஃபேன்சியா இருந்தது. நாங்களும் இன்னைக்கு டைனமிக் ஷ்ரிம்ப் அப்புறம் சிங்கப்பூர் ஸ்ட்ரீட் நூடுல்ஸ் அப்புறம் வான்டான்ஸ் இது எல்லாமே வாங்கியிருந்தோம். எல்லாமே சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருந்தது. அதுவும் இந்த டைனமிக் ஷ்ரிம்ப்லாம் எங்களோட ஆல் டைம் ஃபேவரட். இந்த ஃபேன்சியான ஈத் டின்னருக்கு அப்புறம் தான் இந்த ஈதே கம்ப்ளீட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. பிகாஸ் நம்ம நின்று சமைக்கிறத விட இந்த மாதிரி யாராவது சமைச்சது சாப்பிட்றதுக்கு இல்லைன்னா வெளியே போய் சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கும் நல்லா இருக்கும் இல்லையா. அதனாலதான் ஃபைனலி அல்ஹம்துலில்லாஹ் இந்த டே சூப்பரா போச்சு. இப்படிதான் எங்களோட ஈத் செலிப்ரேஷன் இருந்தது. நீங்க எந்தெந்த ஊர்ல இருந்து என்னோட வீடியோஸ் பாக்குறீங்க அண்ட் உங்க ஊர்ல இதுக்கு என்ன ஸ்பெஷல், லைக் ஈத் பிரேக்ஃபாஸ்ட் ஈத் லஞ்ச் எல்லாமே உங்க ஊர்ல என்ன ஸ்பெஷல் அப்படிங்கறத எனக்கு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அதெல்லாம் ரீட் பண்ணி ஒவ்வொரு ஊரோட கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்குமே ரொம்ப ஆர்வமா இருக்குது. ஒரு பக்கம் வாட்டர் ஃபவுண்டன் ஷோ அண்ட் புர்ஜ் கலிஃபா லைட் ஷோ எல்லாமே பார்த்துட்டு இந்த டின்னர் சாப்பிட்டது ரொம்ப நல்ல ஃபீலா இருந்தது. அவ்வளவுதான், இந்த போர்க்களத்துக்கு மத்தியில இப்படிதான் எங்களோட ஈத் சூப்பரா போச்சு. உங்களுக்கு ஈத் எப்படி போச்சுங்கிறத மறக்காம எனக்கு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எப்பவும் போலவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க, புதுசா பாக்குறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.